ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 13ஆம் தேதி வந்து நடக்க போகுது. ஸோ ஆல்ரெடி ஆனுவல் பிளானர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேட் வைஸாக போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ குரூப் 1 எக்ஸாம் எப்போ நடக்க போகுது, குரூப் 2 எப்போ நடக்க போகுது, குரூப் 4 வந்து எப்போ நடக்க போகுது அப்படின்னு. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாசத்துல குரூப் 1 எக்ஸாமுக்கு சில பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் ரொம்ப தீவிரமா இந்த குரூப் 4 எக்ஸாம், அதாவது ஜூலை 13ஆம் தேதி நடக்க இருக்க இந்த குரூப் 4 எக்ஸாம்காக ரொம்ப தீவிரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை மேலும் பூஸ்டப் பண்ணிக்கிறது எப்படி? நம்ம எவ்வளவுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா படிச்சுட்டே இருந்தாலும் கூட ப்ராப்பரா ஒரு டெஸ்ட்டை போட்டு பார்த்தா மட்டும்தான் நம்மளுடைய ஸ்கோர்ஸ் வந்து இப்ப என்ன லெவல்ல இருக்கு. ஸோ எக்ஸாம்ல கொடுக்க போற கட் ஆஃப் ரீச் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நமக்கு எவ்வளவு வந்து நமக்கு ப்ராக்டிஸ் தேவை, எந்தெந்த சப்ஜெக்ட்ல எல்லாம் நம்ம லேக் ஆகுறோம், இந்த எல்லா விஷயத்தையும் ஒரு ப்ராப்பரான டெஸ்ட் மூலமா மட்டும்தான் உங்களால அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா விழுந்து விழுந்து படிப்பாங்க, பட் டெஸ்ட் அப்படின்னா மட்டும் அதை அட்டனே பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி பண்ணாதீங்க. கண்டிப்பான முறையில டெஸ்ட் அப்படிங்கறத மஸ்டா போட்டு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், இல்ல ஸ்கோர்ஸை வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்டம் ஆப்ல இருந்து இந்த குரூப் 4 எக்ஸாம்காகவே எக்ஸ்க்ளூசிவா நம்ம ஒரு ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நீங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இப்ப வந்து நமக்கு எத்தனை கொஸ்டின் எந்த சப்ஜெக்ட்ல இருந்து அப்படின்னு கூட சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ முந்திலாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹிஸ்டரியில வெயிட்டேஜ் கொடுப்பாங்களா, இல்ல இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுப்பாங்கனாலே தெரியாம இருக்கும். பட் இப்ப நமக்கு இந்த சப்ஜெக்ட்ல இருந்து இத்தனை கொஸ்டின் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த சிலபஸ்லயே மென்ஷன் பண்ணி நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம என்ன பண்ணுவோம், வெயிட்டேஜ் கொடுத்து படிப்போம். ஓகேவா? ஸோ அந்த வகையில இந்த ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உங்களோட ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட் வரைக்கும் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறத விட நீங்க இந்த மாதிரி டெஸ்ட் பேட்ச் போட்டு அதுக்காக நீங்க வந்து ஒரு குவிக்கா வந்து அந்த போர்ஷன்ஸை ரிவைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்ப இந்த டெஸ்ட் பேட்ச் பத்தின டீடைல்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது எப்ப இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் 15ஆம் தேதியில இருந்து, வருகிற மார்ச் 15ஆம் தேதியில இருந்து இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இது முழுக்க முழுக்க குரூப் 4 எக்ஸாம டார்கெட் பண்ணினா ஒரு டெஸ்ட் பேட்ச். ஓகேவா? சோ இதுல உங்களுக்கு ஜெனரல் தமிழ் கொஸ்டின்ஸ் இருக்க போது, அடிஷனலா இருக்கக்கூடிய ஜிஎஸ் வந்து உங்களுக்கு பைலிங்குவலா இருக்கும். இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலயுமே உங்களுக்கு வந்து ஜிஎஸ் உடைய கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருக்கும். ஓகேவா? சரி, இதனுடைய பிரைசிங் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 999 அப்படிங்கிற காஸ்ட்ல தான் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு நாங்க கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் உடைய ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல மொத்தமா உங்களுக்கு 30 டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதுல 6000 பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் மூலமா நீங்க வந்து குயிக்கா ரிவைஸ் பண்ணிக்க போறீங்க. ஸோ இதுல மெயினான ஹைலைட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டை நீங்க எங்க இருந்து வேணாலும் அட்டன் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க ஒரு ஆன்லைன் டெஸ்ட். ஓகேவா? ஸோ நம்மளுடைய சென்டம் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும். ஸோ நீங்க எத்தனை முறை வேணாலும் எக்ஸாம் வர்றதுக்கு எத்தனை முறை அந்த டேட் வரைக்குமே நீங்க எவ்வளவு டைம்ஸ் வேணாலும் என்ன பண்ணிக்கிருக்கான், ரிப்பீட்டடா ஒரே டெஸ்ட் நீங்க எத்தனை தடவை வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ மொத்தமா 30 டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பைலிங்குவல் கொஸ்டின்ஸ். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தமிழ், ஜெனரல் தமிழ், அடுத்த 100 கொஸ்டின்ஸ் ஜிஎஸ்ல இருந்து இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஜிஎஸ் உடைய கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு பைலிங்குவலா இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலையுமே வந்து இடம்பெற்று இருக்கும். அடுத்தது நம்ம வந்து இதே மாதிரி 2024லயும் குரூப் 4க்கு ஒரு டெஸ்ட் பேட்ச், கனவு மெய்ப்படங்கள் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஆல்ரெடி கண்டக்ட் பண்ணிருந்தோம். ஸோ அதனுடைய மெயினான ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டெஸ்ட் பேட்ச்ல இருந்து வார்த்தை கூட மாறாம 40 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரியல் டைம் குரூப் 4 எக்ஸாம்ல அப்படியே ரெப்ளிகேட் ஆயிருந்தது. அதனுடைய வீடியோ கூட நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணிருந்தோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இந்த டெஸ்ட் பேட்சை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். மேக்சிமம் இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரியல் எக்ஸாம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரெப்ளிகேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ல லாஸ்டா நம்ம வந்து 3 மாடல் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவோம், அதாவது ஃபுல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நீங்க வந்து இப்ப எந்த ஸ்கோரு, உங்களுடைய காம்படிட்டர்ஸோட நீங்க இப்ப எந்த ரேங்க்ல இருக்கீங்க அப்படிங்கிற ரேங்க் லிஸ்ட்டை வந்து நாங்க ரிலீஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்ப வந்து பாருங்க, இதுதான் நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச்னுடைய ஷெட்யூல். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் தமிழுக்கு தான் 100 மார்க்ஸ் அதிகமான வெயிட்டேஜ் இல்லையா?
ஸோ நம்ம மேக்சிமம் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழுக்கு டாபிக் வைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டேஜ் கொடுத்துருப்போம். ஸோ மேக்சிமம் மார்க் எதுக்கு இருக்கோ ஜென்ரல் தமிழுக்கும் ஆப்டிடியூடுக்கும் தான் இருக்கும். அதுல 100, இதுல வந்து 25 இல்லையா? ஸோ அதனால அதுக்கே நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், வெயிட்டேஜ் கொடுத்து நம்ம வந்து இந்த டெஸ்ட் பேட்சை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் 10 டெஸ்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய ஜென்ரல் தமிழ் அண்ட் ஆப்டிடியூட் வந்து கலந்துருக்கும். இப்போ வந்து நமக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ன்றத ஒரு தனி யூனிட்டா கொடுக்காம பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இதுல எல்லாம் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக் கொடுத்துட்டாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ல இந்த பாலிட்டி ரிலேட்டடாகவும் இல்ல எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாகவும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் மட்டும் நம்ம இதுல கொஸ்டின்ஸா கவர் பண்றோம். ஸோ ஜூன் மந்த்ல இருக்கக்கூடிய ஜூன் 2024 இருந்து இப்போ ப்ரெசண்டா ஓகேவா உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கரண்ட் அஃபேர்ஸையும் கொஸ்டின்ல வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 10 டெஸ்ட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஆப்டிடியூட் ஜென்ரல் தமிழ். ஏன்னா நீங்க அதுல ஒவ்வொரு டாபிக்கையும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், மெயினா இந்த 10 டெஸ்ட்டுமே வெறும் ஆப்டியும் ஜென்ரல் தமிழும் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து 11வது டெஸ்ட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ் பக்கம் வந்து வரும். ஓகேவா? ஸோ ஜென்ரல் சயின்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா 5 மார்க்ஸ். ஓகேவா? நம்ம இதுல மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னன்னா 5 கொஸ்டின் தான் கேட்போம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப ஜென்ரல் சயின்ஸ் அதோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்ச் மந்த்துடைய கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்தியன் எக்கனாமி. ஓகேவா? இந்தியன் எக்கனாமிக்கு அதிக வெயிட்டேஜ் இருக்கு. ஓகேவா? நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேஷனோட சேர்த்து வருது, அதிகமான வெயிட்டேஜ்லயும் இருக்கு. ஸோ அதனால அதை வந்து தனி ஒரு சாப்டராகவே உங்களுக்கு என்னென்ன டாபிக்கு இந்த 150 கொஸ்டின் கேட்க போறோன்றதையும் இந்த டாபிக்ஸாவே இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஜியாகிரபி, நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அதே மாதிரி ஹிஸ்டரி பிளஸ் ஐஎன்எம் ரெண்டையும் கம்பைன் பண்ணி, அதே மாதிரி யூனிட் 8க்கும் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 8 அண்ட் பாலிட்டி இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா டாபிக் வைஸ் கொடுத்து அதிகமான ஒரு வெயிட்டேஜ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் 8 இருந்தது, இப்போ அது வந்து யூனிட் 6 இல்லையா? ஸோ இதுல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸாம்ல எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து வரும் நம்ம ப்ராப்பரா ப்ரெடிக்ட் பண்ணி அந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் உங்களுக்கு வந்து இதுல நம்ம வந்து கொடுக்க போறோம். நீங்க ஒன்ஸ் உங்களுடைய குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சு வெளியே வந்தோடனே நீங்க வந்து நம்மளோட டெஸ்ட் பேட்சோடைய கொஷின்ஸையும் குரூப் 4 கொஷின் பேப்பரை நீங்க கம்பேர் பண்ணியே பார்க்கலாம். ஓகேவா? எந்த அளவுக்கு கொஷின் வந்து நம்ம குவாலிட்டியா பிக் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 3 ஃபுல் மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ 3 ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணியிருக்க நீங்க எல்லாருமே இந்த 3 ஃபுல் டெஸ்ட்டை வந்து எழுதணும். அதுக்கப்புறமா ஸ்டேட் லெவல்ல ஒரு லாஸ்டா வந்து ஒரு ஃப்ரீ மெகா மார்க் டெஸ்ட் வந்து நடத்த போறோம். அது வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 15ஆம் தேதி நம்ம வந்து நடத்துறோம். ஓகேவா? ஜூன் 15ல ஸ்டேட் லெவல்ல எல்லாருக்குமான ஒரு ஃப்ரீ டெஸ்ட் வந்து நடத்துறோம். அப்பதான் இந்த டெஸ்ட்ல இவ்வளோ டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு உங்களுடைய ஸ்கோர் வந்து ஸ்டேட் லெவல்ல எல்லாரோடையும் கம்ப்ளீட் பண்ணும்போது என்ன ரேங்கிங்ல நீங்க வரீங்க. ஓகேவா? ஸோ ஓவராலா என்ன ரேங்கிங்ல நீங்க வரீங்க, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற கட் ஆஃப் நீங்க ரீச் பண்ணுவீங்களா மாட்டீங்களா. ஓகேவா? இது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த லாஸ்ட்ல நம்ம வந்து இந்த ஸ்டேட் லெவல் மெகா மார்க் டெஸ்ட் நடத்தி அதுக்கான ரேங்க் லிஸ்ட்டும் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுவோம். ஓகேவா? டாப் 10 ரேங்கிங்ல வந்து யார் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான லிஸ்ட்டும் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ முழுக்க சமச்சீர் புக்கை பேஸ் பண்ண ஒரு டெஸ்ட் பேட்ச் தான் இது. ஸோ அடிஷ்னல் சோர்ஸுக்கு சில நேரங்கள்ல நமக்கு வெளியில இருந்து கூட இப்பெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து வருது. ஓகேவா? ஸோ அந்த அடிஷ்னல் சோர்ஸும் நம்ம கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிப்போம். ஓகேவா? உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தேவையோ அதை மட்டும் கிராப் பண்ணி தான் இந்த டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து கொடுக்க போறோம். அது மட்டும் இல்ல, இந்த டெஸ்ட் பேட்ச்ல இருக்கக்கூடிய இன்னொரு அடிஷ்னல் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டெஸ்ட்டை அட்டென்ட் பண்றது மூலமா அந்த டெஸ்ட்டை நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு அந்த டெஸ்ட்டை சப்மிட் பண்ண உடனேயே உங்களுக்கான ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன், அந்த ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் நம்மளுடைய ஆப்ல வந்து இருக்கும். ஓகே, ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே இருக்கும். அதை நீங்க வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கிளியரா ஐடியா கிடைக்கும், ஏன் இது ஆன்சர், ஏன் இன்னொன்று வந்து ஆன்சர் இல்லை அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயமுமே கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 30 டெஸ்ட்டையும் நீங்க அட்டன் பண்ணி முடிக்கும் போது நீங்க ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா குரூப் 4 எக்ஸாம் வந்து நீங்க அப்ரோச் பண்ணலாம். என்னால ஒவ்வொரு டெஸ்ட்டையும் படிச்சு எழுத முடியல, எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு மார்க் கம்மியா தான் நான் ஸ்கோர் பண்றேன் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. இப்ப இந்த டெஸ்ட்ல கொடுத்துருக்க எல்லா கொஸ்டின்ஸையும் உங்களுக்கு வந்து ரொம்ப படிக்கவே டைம் இல்லை, நான் ஒர்க் போயிட்டு இருக்கேன், இல்லை நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன் அப்படிங்கிறவங்க எல்லாமே நம்ம டெஸ்ட்ல நம்ம கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸை வந்து தரோவா பார்த்துக்கோங்க. ஓகேவா? புக்குக்குள்ள போய் அவ்வளவு தூரம் தேடி படிக்கிற அளவுக்கு டைம் இல்லைன்றவங்க
இதுல கொடுத்துருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸையும் தரோவா பார்த்துட்டு எக்ஸாமுக்கு போங்க. கொஷின்ஸ் அப்படியே ரெப்ளிகேட் ஆகும் அப்படிங்கிறத விட இந்த பேட்டர்ன்ல வந்தாலே உங்களால எலிமினேஷன் மெத்தட்ல ஈஸியா வந்து என்ன பண்ணிக்க முடியும், ஆன்சரை வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மார்ச் 15ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் அதிகமான டைம் இல்லை. நம்ம ஒவ்வொரு டெஸ்ட் பேட்ச்க்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸ் அப்படின்ற கேப் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா எக்ஸாம்க்கான நாள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் உட்காந்து ஃப்ரெஷ்ஷா படிச்சு நீங்க எதை படிக்கிறதுனே கன்ஃபியூஸ் ஆகிறத விட நீங்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க. என்னென்ன போர்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோமோ அதை கம்ப்ளீட்டா படிங்க. ஸோ உங்களுக்கான ப்ராப்பரான ரிசல்ட் அப்படிங்கிறது குரூப் 4ல கண்டிப்பாவே கிடைக்கும். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் பத்தி உங்களுக்கு மேலும் ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அட்மிஷன் டீமுடைய கான்டாக்ட் நம்பர்ஸ் வந்து நாங்க கொடுக்குறோம். அதுக்கு நீங்க கால் பண்ணி நீங்க வந்து கேட்டுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இந்த டெஸ்ட் பேட்ச் உடைய ஷெடியூலை வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் டிஸ்கிரிப்ஷன்ல இதனுடைய பிடிஎஃப்யும் நாங்க அட்டாச் பண்றோம். ஸோ அதை வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. Sendermap. You dare to dream, we care to accomplish.